என்ன திவ்யா இப்படி பேசுற? ஒரு நாளைக்கு நீ எனக்கு 100 தடவை கால் பண்ணுவ. நான் வேலையா இருக்குன்னு சொன்னா கூட ப்ளீஸ்டா கொஞ்ச நேரம் பேசு அப்படின்னு சொல்லி என்ன கெஞ்சுவ. நீயா இப்படி பேசுற? முன்னாடி இப்படி மாறிட்ட? நான் என்ன பண்ண உன்ன? என் மேல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு, என்ன மாத்திக்கிறேன். எதுக்கு சும்மா சும்மா கால் பண்றானா? நான் காலே பண்ணக்கூடாதா? ஒரு எமர்ஜென்சிக்காக தானே திரும்ப திரும்ப நான் கூப்பிட்டேன். கட் பண்ணி விடுற. கட் பண்ணி விடுற. இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுற. நான் என்ன தேர்ட் பர்சனா? என்னது நான் வெட்டியா இருக்கனா? ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பர்மிஷன் கேட்டு வந்து உங்ககிட்ட நான் பேசுகிறேன். என்ன பார்த்தா வெட்டியா இருக்க மாதிரி தெரியுதா? என்னது எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ அப்போ தான் பேச முடியுமா? நான் கால் பண்ணும்போதெல்லாம் உனக்கு வெயிட்டிங்கில் போகுது. அப்போ மற்றவங்ககிட்டலாம் பேச உன் டைம் இருக்கும், என்கிட்ட பேச மட்டும் உன் டைம் இருக்காது. அப்படி தானே? அப்படி என்னை விட உனக்கு யார் முக்கியம் இப்போ சொல்லு. இங்கே பாரு, இன்றைக்கே 2ல் ஒன்று தெரிஞ்சாகணும். நான் உன்னை எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறேன், ஆனால் எனக்கே நீ இப்படி பண்ணுறல்ல. இந்த காலத்தில் உண்மையான லவ்ன்றதே ஒன்று இல்லை. அப்படி உண்மையான லவ்னு பார்த்தா எங்கேயோ 1 2 தான் இருக்குது. ஆனால் அதையும் ஒன்று மாரி அலட்சியத்தினால வீணாக்குறீங்க. என்னது ரூல்ஸ் போடக்கூடாதா? இப்படி பண்ணாதான் அப்படி பண்ணாதான் ரூல்ஸ் போடக்கூடாது, அப்படி தானே? நான் நீ என் கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கல. நான் உனக்கு நல்லது சொல்கிறேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டுது? அதாவது பொய்யா லவ் பண்ணுறோம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணு, என்ன ட்ரெஸ் வேணால் போடு, எங்கே வேணால் போ, என்ன வேணால் பண்ணுன்னு சொல்லுவாங்க. உண்மையாக லவ் பண்ணுறவன் இந்த ட்ரெஸ் தான் போடணும், இவங்கக்கிட்ட தான் பேசணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சிக்கோ, லைஃப்பில் 2 விஷயம் இருக்குது. எப்படி வேணால் வாழலான்னு ஒன்று இருக்குது, இப்படி தான் வாழணும்னு ஒன்று இருக்குது. எப்படி வேணால் வாழனானா நீ வீணாக போயிடுவ. எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு நினச்சா நம்ம சத்தியமாக நல்லா இருக்க மாட்டோம். இப்படி தான் வாழணும் அப்படின்னு இருந்தால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். நான் உனக்கு கெடுதல் நினைப்பேனா? சொல்லு பார்ப்போம். ஓ, உனக்கு ஓகே சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க, அப்படி தானே? உனக்கு வேணா நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் எனக்கு நீ மட்டும்தான். ஒன்று சொல்லிக்கிறேன் கடைசியாக, என்கிட்ட பேசுகிறது உனக்கு வேஸ்ட் ஆஃப் டைமா? ஒரு டைமில் என்கிட்ட பேசுறதுக்காக தான் நீ வெயிட் பண்ணிகிட்ருப்ப. இன்றைக்கி என்கிட்ட பேசுறது வெயிட் ஆஃப் சொல்கிற.